ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி டெடி சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மினி ஸ்விங் மிஷின் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மினி ஸ்விங் மிஷின் வந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஸ்மால் சைஸ்லேயும் இருக்கும். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் பெடல் கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த அடாப்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அந்த ஸ்விட்சு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் வந்து லைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹை லெவல், லோ லெவல், ஸ்பீடு வந்து கம்மியாகவும் எச்சாகவும் வச்சுக்கலாம். நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சும் இதில் பண்ணிக்கலாம், இல்லது ஃபுட் பெடல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து தையல் விழுகுதான்னு ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஹோலு, இன்னொன்று ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் வந்து ஃபுட் பெடல், ரெண்டாவது அடாப்டர் இது பண்ணுறது. நெக்ஸ்ட் இதோட பேக் சைடில் பேட்ரி கொடுத்துருப்பாங்க. இது கரண்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, பேட்ரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேட்ரிஸ் வாங்கி ஃபிட் பண்ணி இதை கரண்ட் இல்லாதப்போ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக வந்து பிகினர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் டெய்லரிங் கிளாஸ் போகிறீங்கன்னா இதை வச்சு ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். இது கூட ஒரு பேடு கூட கொடுப்பாங்க. ஸோ அதை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கிளாத்தில் வச்சுட்டு. ஸோ எங்கள் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, த்ரெட் இதிலெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு. நான் அதையும் பின்னாடி சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட் பெடலை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் கழட்டி கூட வச்சுக்கலாம். ஹேண்ட்லையே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இந்த ஃபுட் பெடல் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு அடாப்டரையும் ஃபிட் பண்ணிக்கலாம். பேட்ரி போட்டிங்கன்னா இந்த அடாப்டரையும் நீங்கள் ஃபிட் பண்ண தேவையில்ல. ஸோ 2ஐயும் ஃபிட் பண்ணிட்டேன். ஓகே, சுவிட்ச் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து த்ரெட்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாபின் வந்துட்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நீளமாகவே த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். இதெல்லாம் தையல் விழுகும். ஸோ இது நீங்கள் கடைசியாக கூட போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹோலில் ஸோ ஒவ்வொன்றிலையும் கோர்த்துக்கோங்க. ஒன்று மிஸ் ஆனாலும் தையல் விழுகாது. ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டண்ட். இங்கே உள்ள ஒரு ஹோல் இருக்குது. ஸோ பார்த்திங்களா, கனெக்ட் இது மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வந்து நம்ம கடைசியாக கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே ஊசிக்கு மேலே ஒரு ஹோல் இருக்கும், அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊசிக்கு வரும்போது லைட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இந்த எல்இடி வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. இந்த மிஷின் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கபோர்ட்லேயே வச்சுக்கலாங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து இது பண்ணணும் வீட்டில் அப்படின்னு எல்லாம் இல்லை. நானே பீரோவில் தான் வச்சுருப்பேன் இதையே. ஸோ இது கனெக்ட் பண்ணியாச்சு, ஊசியும் கனெக்ட் பண்ணியாச்சு. லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம், தைக்கும்போது தேவைன்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாபின் உள்ளே இருக்குது. ஸோ அது வந்து இந்த சைடு நூல் வர மாதிரி, இப்படி வர மாதிரி நீங்கள் வந்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கோங்க.
ஸோ 2 த்ரெட்டையும் நான் ஒரே மாதிரி ஒரே சைடில் அந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க லைன் மாதிரி, அந்த இடத்துல வச்சுக்கலாம் 2 த்ரெட்டையும். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே தையல் விழுகிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது விழுந்தால் தான் தையல் விழுகும், அது எடுத்துட்டிங்கன்னா தையல் விழுகாது. ஸோ நான் ஒரு சின்ன கிளாத் வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸ்டிச் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். கிளாத்தை இப்படி வச்சுக்கோங்க. கை வந்து 2 சைடுமே வைக்கணும். நான் ஒரு சைடு மட்டும் வச்சு காட்டுறேன். பின்னாடியும் கை வைக்கணும் கிளாத்துக்கு, இந்த சைடும் கை வைக்கணும். ஃபஸ்ட்டு தையல் விழுகுதான்னு ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே. தையல் விழுகுது. ஹேண்ட் ப்ரெஷர் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். தையல் விழுகுது. ஸோ பார்த்திங்களா, அந்த இடத்துல சுருக்கு விழுகுது. அதனால தான் அந்த சைடும் கை வச்சுக்கணும் நம்ம தைக்கும்போது. இது ஃபுட் பெடல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் கை வச்சுக்கலாம். பின்னாடி தையல் விழுகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு தைச்சி முடிச்ச கடைசியில் தையல் விழுந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஸோ உங்கள் தையல் விழுகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இதை லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணி காட்டுறேன். இதோட பொசிஷன் வந்து மாற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா நெருக்கமாக வச்சுட்டேன். நெருக்கமாக வைக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து அந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. நார்மலில் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே இதில் வச்சுக்கோங்க. ஸோ தையல் வந்து நெருக்கமாகுது. பின்னாடி வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட்டில். ஸோ இதை நான் கரெக்டாக இப்போ வச்சுக்கிறேன். கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி விழுகுதுன்னு காட்டுறேன். அப்படி ஸோ கொஞ்சம் நீளமாக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கட் பண்ணிங்கன்னாலும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் நூல் கோர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ தையல் பாருங்கள் எப்படி முன்னாடி விழுந்திருக்குன்னு. பின்னாடி பாருங்கள், நான் லூஸ் விட்ட இடத்துல மட்டும் இதாகிருக்கு. ஸோ அதனால் கரெக்டாக வச்சு நீங்கள் தைங்க. ரொம்ப நெருக்கமாகவும் தைக்காதீங்க, தையல் விழுகாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல பாபினில் வந்துட்டு எப்படி த்ரெட்டு வந்து ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கை வச்செல்லாம் நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதில் எனக்கு த்ரெட்டு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு பாபின் பாபின் கேஸில் இருக்க பாபின் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு நூல் கண்டு எடுத்துக்கோங்க. இல்லை சின்னதாகவே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு நம்ம பாபின் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். இது நான் பெருசாக இருக்கிறனால இதை நான் வந்து கீழே வச்சுட்டு த்ரெட்டு ஃபில் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது மேலே வச்சா விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கீழே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி ஒரு நூலை வந்து ஒரு கையில் வந்து சுற்றிக்கோங்க. அதில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வச்சுக்கோங்க. சைடில் இருங்க, சைடு வந்துட்டு காட்டுறேன். இந்த சைடில் நம்ம த்ரெட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு கையை ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் விடணும். அப்போ தான் பாபின் வந்து தையல் அந்த சுற்றுற இடத்துல சுற்றும். ஸோ இப்போ ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகும். ஸோ கையில் ஒரு நூலை பிடிச்சி நல்லா சுற்றி விட்டுக்குவோம். உங்களுக்கு சுற்றுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ த்ரெட்டு வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைங்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஸோ 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபில் ஆயிடுச்சு, பாபின் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடுச்சு. இதில் வந்து எனக்கு 4 பாபின் கொடுத்தாங்க, 1 மிஸ் ஆயிடுச்சு. அதே போல் த்ரெட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஊசியில் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இங்கே மாட்டிக்கலாம். ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, பின்னு மாதிரி. அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஊசி கோர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக நம்ம சீக்கிரமாக தைச்சி பழகிக்கலாம். இதுலேயே பில்லோ கவர் அல்லது இந்த மாதிரி வேறு ஏதாவது கூட நம்ம இதில் ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா ரொம்ப லேஸான ப்ளவுஸ் தைக்கலாம். ரொம்ப கெட்டியான துணி வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.